சத்தியோதயம் நல்லதே நடக்கும். எங்கும் ஏகமாக இணைந்திருக்கும் பரபிரம்மே உங்களை வணங்குகின்றோம். உங்களுடைய அன்பு, அறிவு, அமைதி, ஆனந்தம், அருள், சக்தி இவை அனைத்தும் எங்களுள் பரிபூர்ணமாக நிரம்பட்டும். சத்தியோதயம் நல்லதே நடக்கும். எத்தனை அத்தியாயம்? 11 அத்தியாயம். என்னது? விஸ்வரூப தரிசன யோகம். எஸ், விஸ்வரூப தரிசன யோகம் அப்படின்ட்டு வேறு ஒன்று. இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்ம 9, 10 பார்த்தோம். அதில் வந்து என்னென்னா விஸ்வரூப தரிசனன்றது பகவானை வந்து எப்படி வந்து கேட்குறாரு, நான் வந்து உன்னை வந்து பார்க்குறேன், அந்த ஆத்ம பரமாத்ம ஸ்வரூபமாக நான் உன்னை பார்க்கணுன்னா எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து பகவான் சொல்கிறாரு, உன்னை நார்மலான உன்னுடைய கண்களுக்கு நான் தெரிய மாட்டேன், அதுக்கு நீ தேர்ட் ஐ ஓப்பன் ஆனால் தான் உனக்கு ஞானக்கண்ணை தான் தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபம் காட்டுறேன்னு சொல்லி அவர் அஞ்ஞான கண்களை வந்து பார்த்தா எடுத்துகிட்டு அவர் ஞானக்கண்களை கொடுக்குறாரு. ஸோ அந்த ஞானக்கண்ணை கொடுத்ததுக்கப்புறம் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாங்க. ஸோ தரிசனம் காட்டுறதுனா என்ன புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் விஸ்வரூப தரிசனா சும்மா நிறைய பேர் கோயிலில் விஸ்வரூப தரிசனம் பார்க்க போவீங்க, பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் போயிருக்கீங்க? எங்கே போயிருக்கீங்க? சரி, என்ன பார்த்துட்டு வருவீங்க? நீ அதான் அந்த காலை நேரமாகவே பார்த்துருவோம் சாமி, அவ்வளோதான். வேறு பகலை பார்க்குறதுக்கு காலைல பார்த்தா விஸ்வரூப தரிசனம், மதியானம் பார்த்தா பாத தரிசனம், அவ்வளோதான். வேறு விஸ்வரூப தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பகவான் அது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து நீங்கள் பகவத்கீதையுடைய அடுத்த வருஷன் பார்க்கும்போது இன்னும் டெப்த்தாக போகும். மொத்தம் 4 வருஷனாக பார்க்க முடியும் பகவத்கீதையை. பேசிக்கு, அப்புறம் வந்து இன்டர்மீடியட் லெவலில், ஹையர் லெவல், சுப்பீரியர் லெவல், 4 லெவலில் படிக்கணும். நீங்கள் 4 லெவல் படித்தா மட்டும்தான் பகவத்கீதையுடைய அர்த்தத்தை கொஞ்சமாச்சும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது முன்னாடி சும்மானா நம்ம வந்து கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போகிறனால அப்போதைக்கு இம்ப்ரெசிவாக இருக்குமே தவிர பகவத்கீதையுடைய மீனிங் வந்து ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்படி சொல்லிக் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து புரியாதனால அதோடைய சாரத்தை மட்டும் எப்படி நம்ம 10ஆம் அத்தியாயத்தை பார்த்தோம். 10ஆம் அத்தியாயம் நேம் என்னது? அப்போ என்ன அர்த்தம் சொன்னோம்? பகவானுடைய 9ஆம் அத்தியாயம் என்ன பேர் என்ன சொன்னோம்? ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ 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 மாத்தாண்ட அப்படி ராஜ நீ சொல்லுங்கக்கா, வேற சொல்லுங்க. வேற யாராச்சும் தனியாக கேட்ட சொல்ல பார்த்தீங்களா? தனியாக கேட்டால் வாயில் வராது. கூட்டத்தில் கோவிந்தா ஈஸியாக போடலாம், பெருமாள் பேரில் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. 8 7 6 5 4 3 2 1 அவ்வளோதான். இப்போ 10 தயவுசு 10 11 நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நான் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன், புரிஞ்சுட்டு வாங்க. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுனா தான் உங்களுக்கு அது பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறதுக்கான அர்த்தமாச்சும் கிடைக்கும். நமக்கு விஷ்ணு தரிசனத்துக்கான மீனிங் நம்ம செகண்ட் லெவலில், இன்டர்மீடியட் லெவலில் பார்த்தா தான் புரியும். நமக்கு பேசிக்கில் பார்க்கும்போது ஒரு தர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பகவான் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு புதல்வன் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, உனக்கு என்ன அப்படின்னு தர்ஷனம் காட்டு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஞானக்கண்ணை ஓப்பன் பண்ணி காட்டும் போது உலகத்தில் இருக்க எல்லா தேவர்களும் ஆகட்டும், அஸ்பிராஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் கண் முன்னாடி நின்று அது வந்து பார்த்து எப்படின்னா சூரியன் சந்திரனை வந்து கண்களாக எரியக்கூடிய கோடான கோடின வந்து சூரியங்களுடைய பிரகாசத்தை பார்க்குறாரு. அவருடைய ஆதியும் அந்த தலையும் காலையும் பார்க்க முடியல, வயிற்று பகுதி மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரகலாதன் படத்தில் காட்டுவாங்க. கடைசியாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்யகர்பு வந்து அந்த அண்டத்தை வந்து இருளாக மாற்றுறாரு. அப்போ மாற்றுறோன்னா வந்து இருண்டுச்சுன்னு சொல்லி மமகாரத்தில் ஆடும் பொழுது ஒரு இடத்துலேருந்து ஒரு தேஜஸ் வருது. அந்த தேஜஸ் வரும்போது என்ன இங்கிருந்து தேஜஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது கையில் எங்கே நின்றுட்டுருக்கோன்னு பார்க்கும்போது பகவானுடைய கையில் தான் நின்றுருக்கான்.
ஸோ அவன் மறைக்கணும்னு நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி தான், அண்டத்துடைய ஒரு பகுதியை தான் அவன் மறைச்சிருக்கானே தவிர முழுமையாக அவன் பண்ண முடியல. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டான் விஷ்ணுனா யார் அப்படி. ஐயோ இவ்வளோ பெரிய, அப்புறம் எல்லாமே விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லும் போது இனிமேல் உனக்கு புரிய வைக்க மாட்டேன், உன்னோட கதை எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே செத்துட்டு. நிறைய இருக்குது ஸ்டோரி, உங்களுக்கு 2 காலத்தை காட்டுறதுக்காக போட்டாங்க. உனக்கு கதை முடிய போது செத்துட்ட, நீ ஏற்கனவே செத்துட்ட, நீ செத்தவனை திரும்பவும் கொல்றதுக்கு தான், வதம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி வரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அர்ஜுனன்ட்ட வந்து சொல்கிறாரு, ஏற்கனவே வந்து பார்த்தா தாத்தாக்கள் மாமான்கள் உன்னோட சகோதரர்கள் எல்லாமே ஏற்கனவே செத்துட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணாரு, செத்துட்டாங்க. இனி அவங்க கொல்றது வந்து அவன் என்னுடைய கணக்கில் முடிஞ்சிட்டாங்க. அவங்க இந்த போர் வீரர்கள் எல்லாம் ஆப்போசிட்டுக்கு அத்தனை இறந்துட்டாங்க. உன்னுடைய கதையை முடிக்கிறதுக்காக நீ ஆப்போசிட்டாக வர, அவன் கதையை வந்து ஒரு சரீரத்தை அழிக்கிறதுக்காக தான் நீ வரைய தவிர அதர்வைஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தவர்களாக தான் கருதப்படுகின்றது. அதனால் உனக்கு வந்து என்னுடைய காரியத்துக்காக பண்ணுறதுனால உனக்கு பாவங்கள் வராதுன்னு சொல்லி தான் கதையை ஆரம்பிக்கிறார் அவர். ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பகவத்கீதையை படிக்கும்போது இன்டர்லிக் படிக்கணும். 3க்கும் 7க்கும் கனெக்ஷன் இருக்கும், 2க்கும் 11க்கும் கனெக்ஷன் இருக்கும். இதை வந்து புரிஞ்சு படிக்கணும். நம்ம வந்து வந்தோம் செஞ்சோம் படித்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம இப்படி இன்டர்லிங்க் பண்ணி பார்க்கும்போது அது வந்து நீங்கள் அடுத்த லெவலில் இப்போ இதே பகவத்கீதையை நம்ம ஆரம்பிப்போம். நம்ம அடுத்தது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். திரும்ப அடுத்ததுலேருந்து என்ன பண்ணுவோம், முதல் அத்தியாயத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இத்தனை நாள் 10 அத்தியாயம் முடிச்சிட்டிங்களா, திரும்ப அடுத்து 1ஆம் அத்தியாயம் போது இன்னும் உங்களுக்கு அது ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் அடுத்தது வந்துகிட்டே இருங்க, அப்படி கொஞ்சமாக புரிய வச்சுட்டே இருக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ விசுவதேசத்தை காட்டுறாரு அப்படின்னும் போது எல்லாமும் நான் தான் அப்படின்னு கேட்குறாரு. அகிலமும் நான் தான், அது ஜோலையாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய நானாக இருக்கின்றது. இப்போ போன ட்ரிப்பு சொன்னது அதே வார்த்தையை சொல்கிறாரு, எல்லாம் கடவுளை தேடுறாங்கன்னும் போது கடவுள் நமக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வாக்கியத்தை மாற்றி புரிஞ்சுக்கணும். இனிமேல் நீங்கள் பகவத்கீதையை 11ஆம் அத்தியாயம் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பகவான் நமக்குள்ளே இருக்கான்னு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அது சும்மா சாமிக்கு இப்படி பூ காட்டுறவங்க தான் அந்த மாதிரிலாம் சொல்லணும். நம்ம சும்மா போய் இப்படி கையெடுத்து கும்பிட்டு வரவங்க, புரியாதவர்கள், கடவுளை வந்து கண் முன்னாடி பார்த்துட்டு கும்பிட்டு அப்படியே கண்ணை முறுகி அழுகிறவங்க தான் கடவுள் எனக்குள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க. புரிந்தவர்கள் யாரும் கடவுள் நமக்குள்ளே சொல்ல மாட்டாங்க. கடவுளுக்குள்ளே தான் இந்த ஆத்மா இருக்குன்னு நினைக்கணும். என்ன சொல்லணும், கடவுளுக்குள்ளே தான் இந்த ஆத்மாவானது, இந்த ஜீவ ஆத்மாவானது பரமாத்மாக்குள்ளே தான் இருக்குது. பரமாத்மாக்குள்ளே இருக்குது. ரைட்டா? பரமாத்மா நமக்குள்ளே இருக்காருன்றதை நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து உயர் வார்த்தையாக இனிமேல் உச்சரிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, உயர் வார்த்தை. அது நம்ம வந்து பார்த்தா அதுக்குள்ளே அவருக்குள்ளே தான் நம்ம எல்லாம் இருக்கோம். நம்ம இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே பரமாத்மாவுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். கடவுள் எனக்குள்ளே இருக்காருன்றது பார்க்காத, நம்ம அவருக்குள்ளே இருந்துட்டு நம்ம அவரை தேடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் நம்ம அப்படின்னு. என்ன காரணம், எவ்ரிதிங் இஸ் காட், எவ்ரிபடி இஸ் காட். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜட பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் உள்ளவை உயிரற்றவை எல்லா பொருளுக்குள்ளேயுமே அந்த ஜீவசக்தியானது இருக்குது. என்ன இருக்குது, ஜீவசக்தியானது இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஜீவசக்தியை தான் நம்ம தேடுறோம். இல்லை, இதை பற்றி நீங்கள் ஆத்ம பரிவர்த்தனை வந்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். ஒரு சப்ஜெக்ட் விட்டு போனதுனால அந்த ஏற்கனவே 2 ஆத்ம பரிவர்த்தனை கிளாஸ் முடித்தவங்களுக்கும் அந்த இதை நான் கொஞ்சம் நடத்தி முடிச்சிடுவேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் புரியாது, அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் விடுபட்டது, அதை புரிய வைக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏற்கனவே நான் 2 கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுக்காம விட்டுருக்கேன், அதை கொடுத்துட்றேன். அப்போ கடவுளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அப்போ கடவுள் தான் இந்த டோட்டல் அகிலத்தையும் இருக்காருன்றது. இதை தான் சயின்ஸாக கொண்டு வராங்க. எல்லாத்தையுமே என்ன கொண்டு வராங்க, சயின்ஸாக கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து 4 ஸ்டேஜ் தான் பார்க்க முடியும். நீங்கள் சும்மா வாசிக்கனால எனக்கு 700 ஸ்லோகம் தெரியும். எத்தனை ஸ்லோகம் இதில்? இல்லை 11ஆம் அத்தியாயம் எத்தனை ஸ்லோகம் மெமரி பண்ணிட்டு வந்துட்டீங்க எல்லோரும்? 7வது ஸ்லோகம் எத்தனை? 7வது அத்தியாயம் எத்தனை ஸ்லோகம்? 5வது ஸ்லோகம்? 9வது ஸ்லோகம்? 9வது அத்தியாயம் 2. கஷ்டம். சரி, இப்போ சொல்லுங்கள், இது எத்தனை ஸ்லோகம்? 11ஆம் அத்தியாயம் எத்தனை ஸ்லோகம்? 55 ஸ்லோகம் உள்ளே அடக்கி இருக்குது. அது முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா வர்ணனை ஸ்லோகமாக தான் இருக்குது. என்ன ஸ்லோகமாக இருக்குது? பகவானை வந்து வர்ணிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு ஆடியோ மட்டும் போடுறேன், அந்த ஒருத்தர் பேசின ஆடியோ மட்டும் போடுறேன், ஜஸ்ட் ஹியர் பண்ணுங்கள், அப்புறம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்கு விஸ்வரூபம் என்னன்றது. இது இந்த லெவலில் புரிஞ்சுக்கிட்டா போதும். செகண்ட் லெவலில் நம்ம அப்புறம் போய்க்கலாம். நம்ம ஏன்னா ரொம்பலாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சாமி மேலே வெறுப்பு வந்துடும். கடவுள் நம்ம எதுக்கு கும்பிட்றோம் அப்படின்னா, அவருக்கு காசு பணம் வரலைன்னா கும்பிடுவோம், மனம் சரியில்லைன்னா கும்பிடுவோம்,
பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் கடன் ஆயிடுச்சுன்னா வீடு வேணும் அப்படின்னா கும்பிடுவோம். இந்த மாதிரி ஏதாச்சும் வாண்டட்னா நம்ம கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு ஐயா ஐயா பிச்சை எடுத்துகிட்டு நின்றுக்கிறது தான் வேலை. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் 18 அத்தியாயத்தை முடிக்கும் போது பகவானை போய் பிரார்த்தனையே செய்யக்கூடாது. நம்ம போயிட்டு கோயில் எதுக்காக கட்டப்பட்டது, கோயிலுடைய ஒவ்வொரு பீடங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்காங்கன்னு எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்துடும் ரைட்டா? சரியா? அது மட்டும் கேளுங்க, கேட்டுட்டு சொல்லுங்கள். கோயில் என்னது? கோயில்னு இப்போ தான் மாற்றினாங்க. அது என்ன இருந்துச்சு? நீங்கள் ஆலயம் அப்படின்னு சொல்லணும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க தேவாலயம் சொல்கிறாங்களே, ஆலயம் சொல்கிறாங்களே நினைக்கிறீங்க. அவங்க அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க தமிழுக்கு வார்த்தையெல்லாம் மாற்றிட்டாங்க, அதை வந்து பிடிச்சிட்டாங்க. அவங்க தேவாலயங்கள் அப்படின்னு மசூதியை அவங்க ஆலயம் தான் சொல்கிறாங்க. இந்துக்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆலயம் நம்ம சொல்கிறதே கிடையாது, நம்ம கோயில்னு சொல்கிறோம். கோவில்னா அரசு இருக்கக்கூடிய இல்லம், கோயில்லம் அப்படின்னு நம்ம நடிச்சுக்கிட்டோம், நம்ம வச்சுக்கிட்டோம். அம்பலம்னு பேர். அம்பலம் என்னது? கோயில். அம்பலம்னா ஃபஸ்ட்டு தமிழ் வார்த்தைகள் என்னது? அம்பலம் 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டில் அம்பலம் தான் இருந்துச்சு. அம்பலத்துக்கு போய் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பலம்னா கோயில்னு சுத்தம். அது கோவில் அர்த்தம். அதனால தான் சிதம்பரம் சொல்லி கொடுத்தலையா? சிதம்பரம் என்னது? சித்தர்களுடைய அம்பலம், சித்தர்கள் வழிபட்ட அம்பலம் சிதம்பரம், சித்தம்பலம் பேர். சொல்லுங்க. சித்தம்பலம். சித்துனா சித்தன், சித்தம் தெளிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சித்தம்னா ஒரு வகையில் அறிவுன்னு சொல்கிறோம், தெளிவுன்னு சொல்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான், சித் அம்பலம். இப்போ சித்தர்கள் வந்து பார்த்தோன்னா எங்கே இருந்தாலும் ஹப்பு, அவங்க எல்லாமே சேரக்கூடிய இடமா எங்கே இருந்துச்சு? அம்பலம். அது ஒரு அம்பலமாக இருந்துச்சாங்க. நடராஜர் வச்சுருந்தாங்க, அந்த பெருமானை வச்சு வழிபட்டதுனால அந்த இடத்துல ஹப்பான்னாங்க. அதை வந்து சில இடத்துல வந்து சில பிரச்சனைகள் ஆகும்பொழுது அந்த இடத்துல உள்ள விடாதனால என்ன அதோடைய வெறி, எங்கள் கோயில் கிடைக்கலையேன்ற ஒரு வெறியினால அவன் என்ன பண்ணாங்க, அந்த கோயில் வெறியினால எங்களுடைய கோயில் கிடைக்கலன்றதை என்ன சொன்னாங்க, பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து அந்த போகணுமே அடையணுமே அப்படின்றதுக்காக சிற்றம்பலம் சொன்னாங்க. அவங்க என்ன வளர்ச்சியாக மாறி வச்சு சிற்றம்பலம்னு மாறிட்டாங்க. எப்படி? சிற்றம்பலம் அப்படின்னு. சிற்றம்பலம் கிடையாது, சித்தம்பலம் தான் சிதம்பரம்னு பேர். ரைட்டா? அதுபோல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்பலத்தை போய் நம்ம ஆலயமாக பண்ணாங்க. ஆன்மா லயமாகக்கூடிய இடம் ஆலயம் அப்படின்னு. ஆன்மா லயமாகக்கூடிய இடம் ஆலயம். அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஸ்தூல முறையில் சூட்சமமாக கண்ணுக்கு தெரியாமல் லயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இணைவை ஏற்படுத்தக்கூடிய இடம்தான் ஆலயம். அதுதான் ஆலயத்தை வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணுறோம்? வழிபாட்டுக்கு அர்த்தமே வேறு. வழிபாடுனா நீங்கள் போய் வழிபாடுதல் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு அர்த்தம் வேறு, கற்பனைக்கு அர்த்தம் வேறு. நிறைய அர்த்தங்கள் நிறைய உள்ளூருக்கு அடக்கி வச்சுருக்காங்க. நமக்கு இந்த எதுக்கும் மீன் தெரியாமல் நம்ம போய் என்ன பண்ணுறோம், ஒரு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு பூ போட்டு ஏதாச்சும் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அங்கே கிடைக்கிற விபூதியும் குங்குமத்தையும் ஒரு இதுக்கும் அடிச்சுக்கிறோம். பார்த்துருப்பீங்க கோயிலுக்கு போனால் எனக்குன்னு பார்த்தீங்களா, ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா? பொங்கலுக்கு அடிச்சுக்கிறாங்க, விபூதிக்கு அடிச்சுக்கிறாங்க, பூவுக்கு அடிச்சுக்கிறாங்க, எலுமிச்சை குழுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஆமாம் இல்லையா? ரொம்ப பக்கத்துலேயே கோயில் அன்றைக்கி பார்த்துட்டு இருக்க, ஒரே எலுமிச்சல் கொடுத்துட்டு 2 கொடுத்துன்னு பொய் சொல்லிட்டு இருக்குது அம்மா. அது 2க்கு ஆர்கியூ பண்ணி அந்த ஐட்டு வந்து 2 எலுமிச்சல் வாங்கிட்டு பக்கத்தில் பொங்கலை கொடுக்குது, வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குது. இது என்ன ஆனந்தம் எனக்கு தெரியல. எனக்கு இதில் அந்த எலுமிச்சை பத்து என்ன ஆனந்தம் தர போகுது? எலுமிச்சை பத்துட்டா சாமி அப்படியே வந்துருமா? கரெக்டு தானே? சாமி எலுமிச்சை பத்தை ஃபுல்லாக சாமி வந்து உட்காந்துக்கு போய் வீட்டு வந்துடுற பத்து உடம்புல வராதா? வராது உடம்புல அந்த எலுமிச்சை பத்தை வருமா? இதெல்லாம் அறியாமை. இந்த அறியாமையும் தயவுசெய்து வெளியே வாங்க. இந்த கோயில் வழிபாட்டில் வந்து அறியாமை நிறைய இருக்குது. நம்மளால் மாற்றலாம் முடியாது, உலகத்தெல்லாம் மாற்ற முடியாது. நமக்கு சார்ந்தவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு புரிய வச்சிங்கன்னா போதும்னு நினைக்கிறதே தவிர உலகத்தை மாற்றுறதுக்கெல்லாம் நம்ம யாரும் அவதாரம் எடுக்கலை. நம்மளை மாற்றிக்கிட்டு நம்மளை சார்ந்தவங்களுக்கு புரிய வச்சா போதும். அவங்கள மாற்றணும் அவசியம் கூட கிடையாது, உங்களெல்லாம் மாற்றணும் அவசியம் கூட இல்லை. சொல்ல ஐயோ நம்ம சொல்கிறோமே, நம்மளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கமேன்ற குற்ற உணர்ச்சிக்காக தான் சொல்லித்தரமே தவிர, புரியலையா? எதுக்கு இது கிளாஸு சொல்லிக் கொடுக்கும் போது எத்தனை பேர்த்துக்கு நம்ம நம்பி உட்காந்துருக்கோம், அத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறமே. நம்மளாவது வந்து வழிபாடுகளுக்குள்ளே வரணும், நம்ம வந்து வழிமுறைகளில் வரணுன்றதுக்காக தான் இந்த கிளாஸ் ஆகிட்டுருக்கு எல்லாம். அது மாதிரி நீங்களும் அதே மாதிரியே என்ன பண்ணணும், 10 பேர் சொல்லிக் கொடுத்து அது தகுந்த மாதிரி நீங்களும் நடந்து கொள்வதற்கான வழிகளை செஞ்சுக்கோங்கன்றது தான் ஆன்மீகம் தவிர வேறு எதுவும் கிடையாது. நான் நிறைய கற்றுக்கொள்ளுங்க, நிறைய விஷயத்தை பாருங்கள். ரைட்டா? அது என்ன சயின்ஸ் இருக்குது, விஞ்ஞான ரீதியாக என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே தானே? ஒரு பெரிய ஒரு R&D பண்ணிகிட்ருக்கு நான். பிறகு நான் பிராணபான தியானத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு பெரிய ஒரு ஆர்என்டி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நான் பிராணப்படுத்தி எந்த மாதிரி உதவுதுன்றது ஆர்என்டி பண்ணி ஒரு ஊப்பு வாங்கி மாட்டிக்கிட்டு 24/7 நான் ஸ்கேன் எடுத்துகிட்டே இருக்கேன். இசிஜி என்ன இருக்குது, ப்ரெஷர்ஸ் எப்படி இருக்குது, எல்லாம் 24 நம்ம என்னை வந்து மானிட்டரிங் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஒரு பெரிய செட்டப் வச்சு பண்ணிட்டுருக்கேன், மானிட்டர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ 20 டேஸ் ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு 7 தியானத்தில் எப்படி வருது, கட்டங்கள் எப்படி நம்ம மூளையுடைய எப்படி மாறப்படுகின்றது, வேவ்ஸ் எப்படி மாறுது, எல்லாத்தையும் செக் பண்ணி தூக்கம் எப்படி வருது, தூக்கம் எவ்வளோ டீப் ஸ்லீப் வருது அப்படின்றத டோட்டலாக ஒரு மானிட்டர் போட்டு சுற்றின்னு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டாத இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண குழந்தைகிட்ட பேசினா கூட ஒரு குழந்தை வந்து அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நம்ம இருக்குது. கரெக்டு தானே? கடவுள் இருக்காரு அப்படின்னா எங்கே கேட்குற அளவுக்கு இருக்கும். காட்டுறதுக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் உணர முடியுது. கடலை உணரவே முடிய மாட்டேங்குது, யாராலையுமே முடிய மாட்டேங்குது. ஏன் முடிய மாட்டேங்குது? பிரச்சனை வந்தால் நடந்தால் நம்ம ஐயோ கடவுளை காப்பாற்றின்னு சொல்லுவோம். வித்தின் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி போனனால தான் மாறிச்சே தவிர அதுவும் நடக்கலைன்னு சொல்லி நம்மளே அது என்ன பண்ணுவோம், நிராகரிச்சிடறோம். ஸோ இமீடியட்லி கடவுளை நம்ம நிராகரிச்சே வந்துடும். நம்ம இப்போ எந்த தடையுமே நம்ம கடவுள் மேலே நம்பிக்கைகள் நமக்கு அப்பப்போ நமக்கு குறைபாடுகளாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கே தவிர, அதனால் நம்ம வந்து சில சயின்ஸான ப்ரூஃப்கள் நமக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். முதல் நான் படித்ததே வந்து ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜிக்கு முன்னாடி அஸ்ட்ரானமி தான் படித்தேன். நான் அஸ்ட்ரானமி படிக்கும்போது விண் ஆராய்ச்சியிலே என்னுடைய அந்த தாத்தாக்களுடைய போகிறதுக்கு முன்னாடி ஜோசியம் படிக்கவே எனக்குள்ளே பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அஸ்ட்ரானமிக்குள்ளே போயிட்டு ஒரு சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு அவரோட இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய வேலையை பண்ணேன். நீங்கள் இப்போ கூட நிறைய பேர் என் கூட எத்தனை பேர் தெரியும் நான் டைம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். கை தூக்குங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை மணிக்கு எத்தனை தூக்குதை கட்டாலும் டைம் சொல்லுவேங்க. நான் என் வாட்ச் கட்டி என் வாட்ச் ஓடி பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? நான் வாட்ச் லைஃப்பில் போட்டதே கிடையாது. வாட்ச் போடுவேன், வாட்ச் கட்டுற எல்லா வாட்சுமே 2 லட்சம் 3 லட்சம் அப்படி தான் கட்டிருப்பேன். ஆனால் ஒரு வாட்ச் கூட ஓடினதில்லை, பேட்டரி மாற்றினதில்லை. 85 வாட்ச் வச்சுருக்கேன் நான். 85 வாட்ச் வச்சுருக்கேன், ஒரு வாட்ச் கூட ஓடாது. ஏன் ஓடாது? அது தேவையில்லை. பட் அது எனக்கு பேஷன். சின்ன வயசில் வந்து வாட்ச் ஓட சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? சின்ன வயசில் வந்து வாட்ச் கட்டும்போது பசங்களாம் மட்டும் வாட்ச் இல்லைன்னு கேவலமாக பேசுனதுக்காக ஒரு பழைய வாட்ச் கட்டிட்டு அப்பப்போ டைம் செட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த டைம் செட் பண்ணாலே என்னமோ தெரியல, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நிமிடங்களையும் செகண்ட்ஸையும் எனக்கு வண்டக்குள்ளேயே ஓட வச்சுருக்கான். ஆகையால் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னும் போது நம்ம அண்டத்தரக்கூடிய விஷயத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு போகும்போது தான் நம்மளுடைய பயாலஜிக்கல் ஆகக்கூடிய நம்மளுடைய சப்கான்ஷியஸை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது ஒரு வித்தையை கற்றுப்பிடிச்சி கண்ணு மூடி பார்க்கும்போது டைம் ஆட்டோமேட்டிக்காக மானிட்டர் ஆகும். எத்தனை டைம் கிட்டன்னு சொல்லிட்டே இருப்பேன். இத்தனை மணி இவ்வளோ மணி இவ்வளோ நிமிடம் இத்தனை செகண்ட் சொல்லியிருக்கேன். எத்தனை சொல்லி கை தூக்கு திரும்ப இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் ஒரு வித்தை, சித்து வித்தை கிடையாது. இதெல்லாம் சயின்ஸ். உடம்புல கூடிய விஞ்ஞானத்தை எப்படி நம்ம வந்து வெளியே கொண்டு வர்றது. உடம்பு ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் தானே இதெல்லாமே இல்லையா? 7 தாதுகள்னால் ஆகப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரிஸ் தான். நம்ம உடம்புல ஃபுல்லாக மினரல்ஸாக இருந்துகிட்ருக்கு. அது சயின்ஸாக பிரிச்சிங்கன்னா சயின்ஸாக பிரிக்க முடியும், சயின்ஸ்லாம் பிரித்து சயின்ஸ் இல்லாமல் பிரிக்க முடியும். ரைட்டுங்களா? சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தை தான் மெய்ஞானமாக மாற்றுறாங்க, மெய்ஞானத்தை விஞ்ஞானமாகவும் வெளியே கொண்டு வந்தாங்க. அதான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ், அறிவாளிகள் அர்த்தம். நமக்கு அவ்வளோத்தம் அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம. ஸோ அவங்க பின்னாடி போய் சித்தரை வழிபாடு பண்ணுறேன், சித்தரை பார்க்க போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் குகைக்கெல்லாம் போயிட்டுருங்க. தட் இஸ் நாட் ரைட் வே, நோ யூஸ். அவங்களெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு பார்க்குறத வரவும் மாட்டாங்க. உண்மையான சித்தர்கள் அப்படி சொன்னால் குறி சொல்ல விட மாட்டாங்க, பலன் சொல்லவும் மாட்டாங்க, அவங்க எதுவும் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தா சித்தம் சொல்லக்கூடியது புரிந்து கொள்ளதுனால அவங்க வீட்டில் பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்குலாம் அப்பால் நமக்குலாம் அப்பால் பட்டு போயிட்டாங்க. அவங்க நமக்குள்ளலாம் இல்லை, அவங்க புரியுது உங்களுக்கு? நம்மளெல்லாம் மனுஷன் கூட கண்டு தெரியாது, ஒரு ஜந்துக்களை தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர அந்த மாதிரி இருக்கவங்க. அவங்கள நான் போயிட்டு கும்பிட்டு வந்தோம், நாங்கள் பண்ணோம் அப்படின்றது. அங்கே போய் என்ன கற்றுட்டோன்னா அவங்களுடைய வழிமுறைகளை கற்றுக்கிட்டு அவங்களாம் என்ன இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க எப்படி நடந்தாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எவ்வளோ சாப்பிட்டாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, உடம்பை எப்படி பேணி பாதுகாத்தாங்க, அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமே தவிர சும்மா அங்கே போய் வழிபாடு பண்ண போகிறேன், அமாவாசை அன்னைக்கு பந்தம் முடிச்சுட்டு போகிறேன்னு நிறைய போயிட்டுருக்கிறாங்க நிறைய பேர். புரியல எனக்கு. ரைட்டு தானே? ஸோ மகா அவதாரிகளை போகிற ஏன் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவதாருடைய ஆறா, சித்தர்களுக்கு ஆறா வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி உள்ளுக்கு நம்மகிட்ட வரவே வராது. பட் அவதார புருஷர்களுடைய ஆறா எக்ஸ்பெண்ட் ஆகி நம்மகிட்ட வரும், நம்மகிட்ட வந்து மிங்கிள் ஆகும். நம்ம ஆறாவை சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம வந்து மகான்களுடைய வழிபாடு. ஸோ மகான்களுடைய வழிபாடு வேறு, சித்தர்கள் வழிபாடு வேறு. ஸோ நிறைய பேர் நிறைய புரிஞ்சிக்கல. நம்ம எல்லாத்தையுமே ஏதோ இப்படி போனால் நல்லது நடக்கும்னு சொல்லி 7 வாரம் போனால் நல்லது நடக்கும், 10 வாரம் போனால் நல்லது நடக்கும்னு சொன்னால் செஞ்சிட்ருப்போம். நம்ம செஞ்சிட்ருப்போம். தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு என்ன சொல்கிறீங்க? 7 வாரம் வாரம் பொங்கல் கொடுன்னா
பொங்கல் கொடுப்போம், 4 வாரம் புளி சாப்பாடுனா புளி சாப்பிட்டு கொடுத்துட்ருப்போம். என்ன தெரியுமோ சொன்னால் செஞ்சுட்டு இருப்போமே தவிர வேறு என்ன தெரியும் நமக்கு தெரியும் சொல்கிறீங்க. இதை எதை என்ன பித்து தெரியும்னு சொல்லுவோம். செய்கிறதே நாம தான் புரிஞ்சுக்கிட்டா இங்கே அதுதான் ஆன்மீகம். செய்யறதே நம்ம தானே. பிரச்சனைக்கு காரணம் யார்? உலகமா? நம்ம தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார்? பிறப்புக்கு காரணம் யார்? அம்மா அப்பா. அம்மா அப்பாவை பிறக்க வச்சாங்க நம்மளையே? இல்லையே, நம்மளாக பிறந்துக்கிட்டோம். நம்ம வேண்டி தான் பிறந்துக்கிட்டோம். அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாருமே போயிட்டு என்னை ஏன் பெத்தன்னு அம்மா அப்பாட்ட கேட்டுறாதீங்க. நீங்கள் போய் பகவான்கிட்ட வேண்டி தான் இந்த சரீரமே கிடச்சிருக்கு. நீங்கள் தபஸ் கிடத்த தான் அந்த சரீரமே கிடைக்குது. உங்கள் தபஸில் வயிற்றுக்குள்ளே அம்மா வயிற்று தபஸ் கொஞ்சம் குறைஞ்சா கூட நீங்கள் அங்கேயே போய் சேர்ந்துடும். நம்ம புரிஞ்சுட்டிங்களா? அதனால் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர. அதனால் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் சுகமாக சந்தோஷமாக நிம்மதியாக நம்ம வாழணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம ஆனந்தத்துக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ரைட்? நம்மளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒவ்வொரு தருணத்தையும் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், ஏன் தப்பு பண்ணுறோம், ஏன் அடுத்தவன் நம்ம பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வுகளையும் நம்ம அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். நம்ம யாருக்கு தப்பு பண்ணாலும் சரி மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணி வாங்க. முதல்ல மன்னிப்பு கேட்டு பழங்க. அப்போ தான் இறைவனை பார்க்க முடியும். வேறு ஒன்றும் பார்க்க முடியாது. இப்போ ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார் அப்படின்னாக்க, ஏழை சிரிப்பில் சிரிக்கும் போது ஏழை சிரிக்க வச்சுன்னா இறைவனை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நீ ஒரு 10 ரூபா பிச்சைக்காரனுக்கு போட்டு எவ்வளோ ஆனந்தாடி அடையிறீங்க நீங்கள் இல்லையா? பிச்சைக்காரன் போட்டுட்டு நான் வராசனாக இரு அப்படி சொன்னி அவன் நீ பார்த்தீங்கன்னாக்கா அம்பானியாக ஆகிடு அப்படி சொன்னால் அம்பானி ஆகிடுவீங்களா நீங்கள்? சிற்று ஆனந்தம் அது பேர். என்ன சொல்கிறீங்க? சிற்றானந்தம். அதனால் அதில் உங்களுக்குள்ளே என்ன ஒரு திருப்தி ஏற்படுகின்றது இல்லைங்களா? அப்போ பணம் கொடுத்து திருப்தி ஏற்படுவது போல் எல்லாத்திலையும் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கோங்க. யார்ட்டையுமே ஒரு தீய வார்த்தைகளை பேசாதீங்க, ஹார்டாக பேசாதீங்க, ஹார்ஷாக பேசாதீங்க, அரவணைச்சு பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க, மறந்து பழங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மறந்து பழங்க. இனி ஒரு பிறவி கிடைக்குமான்னு தெரியாது. போன பிறவி என்னன்னு உங்களுக்கு தெரியல, அடுத்த பிறவி என்னன்னு தெரிய போகிறதும் கிடையாது. என்ன வரப்போகுது நம்ம ஒன்றுமே புரியல. அடுத்த வேலை என்ன, அடுத்த நிமிடம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அலைஞ்சி திரிஞ்சு என்ன பண்ணி என்ன செட்டிலாக போய் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே இல்லை. நிம்மதியாக கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க. ஆயின்னு பறக்காதீங்க. எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா தட்டில் போட்டிங்கன்னா இது எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்ட்டு எண்ணம் வந்தாலே அந்த 10 ரூபா வேஸ்ட். சாமிக்கு கீழே வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குமா அப்படின்னா நீங்கள் பண்ணுறது வேஸ்ட். எந்த காரியம் இல்லாமல் எடுத்து கொடுக்கக்கூடிய மனம் வந்துருச்சுன்னா அவங்க எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. இதனால எனக்கு ஆதாயம் எனக்கு கிடைக்கும், இதனால எனக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ராசா. கண்டிப்பாக மறந்துடுங்க. இந்த வேண்டுதல் அந்த பரிகாரம் பண்ணுறதெல்லாம் செஞ்சுட்டு கேளுங்க, சாமிகிட்ட கேளுங்க. என்ன சொல்கிறீங்க? ரைட்? செஞ்சு முடிச்சுடுங்க. நான் பாத யாத்திரை வந்துடுறேன்னு சொல்லி பாத யாத்திரை போயிட்டு அங்கே போய் வேண்டுங்க. நம்ம பாத யாத்திரை வந்ததுக்கான காரணமே இது முடியணும்னு தான் சொல்லுங்கள். முடி கொடுப்பான். நீ முடிச்சு கொடுத்துக்கு பாத யாத்திரை வரேன்னு சொன்னீங்கன்னாக்கா அவன் யோசனை பண்ணுவான், இது என்ன ரொம்ப ராங்காக இருக்குது. எப்படி நீ என்ன உனக்கு நான் அப்போ நம்பிக்கையில்தான் அர்த்தம். ஒரு வேலை செஞ்சால் உனக்கு செய்கிறேன்னா செய்ய மாட்டான். செய்கிறேன் செய்கின்றதுக்கும் நீ செஞ்சால் நான் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? நம்ம அப்படிப்பட்ட கேட்டகரியான பீப்புள்ஸ் தான். எனக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு அன்னதானம் போடுறேன்னு சொன்ன மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க? லோன் வந்துச்சுன்னா உனக்கு அன்னதானம் போடுறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. லோன் அன்னதானம் போடுவீங்களா? அன்னதானம் போட்டு லோன் கேட்கல பார்க்கலாம். மனசு வராது. ஒருவேளை வரலன்னா காசு வெட்டியாக போய்ட்டோம்ல. காசு எங்கே போயிடும்? ஐயோ ஒரு வரல. அப்போ இங்கே என்ன ஆச்சாங்க? நம்பிக்கை இல்லை. இப்போ பகவான் மேலே எங்கே நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? இல்லை. அதனால் எல்லா பக்கமும் நிறைந்திருக்கக்கூடிய எல்லாமாவும் நிறைந்திருக்கக்கூடியவன், 8 திக்கும் அவன்தான், 4 திசையும் அவன்தான், ஒளியும் அவன்தான், காற்றும் அவன்தான், கடலும் அவன்தான், எல்லாமும் அவன்தான். அவனுடைய உள்ளதான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறோம் அப்படின்றது நம்ம மனசார நினைக்கக்கூடியதான். அப்போ தர்ஷனம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை வர்ணிக்க முடியாது. அதுக்கு வர்ணிக்குன்னு அதுக்குன்னு ஒரு கதை இருக்குது. அதுக்காக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். எப்படி நின்னார், எந்த கையில் எதை வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. அதனால் முதல்ல என்னன்றதை முதல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்குற கேளுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ரைட்? விஸ்வரூப தரிசன யோகம். விஸ்வரூபம் என்பது
நெடிது பரந்த தோற்றம். கண்ணனின் அருளால் ஞானக்கண் பெறும் அர்ஜுனன் அந்த கண்ணனின் விஸ்வரூபத்தை தரிசிக்கிறான். பிறகு அர்ஜுனனே அதை விளக்கியுரைக்கிறான். கண்ணனின் விஸ்வரூபத்தில் உலகங்கள் அனைத்தும் அடங்கியுள்ள தன்மை இதில் விவரிக்கப் பெற்றுள்ளன. இதில் 55 ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன. முதலில் அர்ஜுனன் கேட்கிறான், தாமரை கண்ணா, ஆத்மாவை பற்றிய உன் அற்புதமான விளக்கத்தால் என் மனமயக்கம் மறைந்து விட்டது. உன் அழிவற்ற மகிமைகள் பற்றியும் உலகின் தகைமைகள் பற்றியும் விரிவான உன் விளக்கம் கேட்டேன். அனைத்தும் உண்மையே. இப்போது உன் விஸ்வரூப வடிவத்தை காண விரும்புகின்றேன். அதை நான் காணக்கூடும் என்று நீ கருதுவாயானால் அழிவில்லாத அந்த வடிவத்தை காட்டி அருள்க. இதை கேட்ட கண்ணன், அப்படியே ஆகட்டும் அர்ஜுனா. ஆனால் உனது ஊனக்கண்ணால் அதை காண முடியாது. ஆகையால் உனக்கு ஞானக்கண் தருகிறேன். எனது யோக காட்சியைப் பார். தொகை தொகையாக பெருகும் என் வடிவங்களைப் பார். வகை வகையான வண்ணங்களுடன் ஒளிவீசி நிற்கும் என் உருவங்களைப் பார். ஆதித்யர்களையும் அஷ்ட வசுக்களையும் அஸ்வினி தேவதைகளையும் 11 ருத்ரர்களையும் 7 மருத்துக்களையும் அத்துடன் இதுவரை நீ பார்த்திராத பல அற்புதங்களையும் பார். இன்னும் உலகமெனும் அரங்கில் எந்தெந்த காட்சிகளை பார்க்க விரும்புகிறாயோ அவை அனைத்தையுமே என் மேனியிலே பார். இவ்விதம் உரைத்த கண்ணன் தன் மேலான விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினான். அடடா, முகங்கள்தான் எத்தனை, விழிகள்தான் எத்தனை, அற்புத காட்சிகள்தான் எத்தனை, அணிந்த ஆபரணங்கள்தான் எத்தனை, அலங்கார ஆடைகள்தான் எத்தனை, தெய்வீக மாலைகள்தான் எத்தனை, தாங்கிய ஆயுதங்கள்தான் எத்தனை. இது மட்டுமா? சந்தன பூச்சுடன் ஒளிக்கதிர் வீச்சுடன் அதிசயமானதும் காலத்தை கடந்ததும் எல்லா திசைகளிலும் முகங்கள் கொண்டதுமான தன் அற்புத வடிவத்தை காட்டினான் கண்ணன். அது 1000 சூரியர்கள் வானில் ஒரே நேரத்தில் உதித்தது போல் இருந்தது. பல விதமாய் பிரிந்துள்ள உலகின் காட்சிகள் அந்த தெய்வ திருமகனின் மேனியில் ஒன்று கூடி இருந்ததை அர்ஜுனன் கண்டான். பிறகு அவன் வியப்பு மேலிட மெய் சிலிர்த்தவனாய் தலையால் வணங்கினான். கைகூப்பி கூறத் தொடங்கினான், தேவா, உன் தெய்வீக மேனியில் தேவர்கள் அனைவரையும் காண்கிறேன். ஜீவராசிகளின் கூட்டங்களையும் காண்கிறேன். தெய்வ நாகங்களையும் திவ்ய முனிவர்களையும் கமலாசன கடவுள் பிரம்மாவையும் காண்கிறேன். உலகநாதா, கணக்கிலா கைகளையும் வயிறுகளையும் முகங்களையும் கண்களையும் கொண்ட உன் முடிவிலா உருவத்தை எங்கும் காண்கிறேன். உன் வடிவத்தின் அடியையோ முடியையோ நடுவையோ நான் காண முடியவில்லை. சந்திர சூரியர்களை கண்களாகவும் செந்தழல் நெருப்பை முகமாகவும் கொண்டு ஒளி வெள்ளத்தால் இந்த உலகையே எரிப்பவனாய் காட்சியளிக்கிறாய். தலைக்கு மகுடம் தரித்து கதையும் சக்கரமும் கைகளில் தாங்கி 8 திசையும் ஒளியுமிழும் உன் உருவத்தை எங்கும் காண்கிறேன். உலகிற்கே உயர்ந்த ஆதாரம் நீ. உத்தம தர்மத்தின் ரக்ஷகன் நீ. அறிந்திட வேண்டிய அழிந்திடா பரம்பொருள் நீ. பழமைக்கும் பழமையான பழம்பொருள் நீ. எல்லாவற்றையும் நான் நேரில் காண்கிறேன். அற்புதம் மிக்க உன் வடிவம் விண்ணையும் மண்ணையும் அடைந்து நிற்கிறது. உக்கிரம் மிக்க உன் உருவம் திக்குகள் அனைத்திலும் பரவி நிற்கிறது. உலகும் இது கண்டு நடுங்கி நிற்கிறது. இதோ வானவர் பல்லோர் உன்னுள் நுழைகின்றனர். பயத்தால் அதில் சிலர் கைகூப்பி தொழுகின்றனர். மகா முனிவர்களும் சித்தர்களும் வாழ்க வாழ்க என்று பாடி புகழ்ந்து பரவுகின்றனர். உருத்திரர், ஆதித்யர், சாத்தியர், வசுவதேவர், அஸ்வினி தேவர், வசுக்கள், மருத்துக்கள், உஷ்மபர், கந்தர்வர், யக்ஷர், அசரர், சித்தர் என்ற வித்தகர் அத்தனை பேருமே வியப்புடன் உன்னையே பார்க்கிறார்கள். பற்பல முகங்களும் கண்களும் கைகளும் தொடைகளும்
பாதங்களும் வயிறுகளும் பயமுறுத்தும் வளைந்த பற்களும் கூடிய உன் நெடிய உருவம் கண்டு உலகங்களும் நடுங்குகின்றன. வான்வரை நீட்டி வண்ணங்கள் தீட்டி பிரகாசம் கூட்டி திறந்த வாயினை காட்டி அகன்ற கண்களில் ஒளியினை நாட்டியுள்ள உன்னை காணும்போது என் அமைதியும் வீரமும் ஒடுங்குகின்றன. கோர பயங்கர பற்களுடன் ஊழிக்கால பெருந்தி போன்ற உன் முகத்தை பார்த்ததுமே எனக்கு திக்கு திசை தெரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை. நீ எனக்கு அருள் புரிக. திருதராஷ்டிரன் மைந்தர்களும் பாராளும் வேந்தர்களும் பீஷ்மர், துரோணர், கர்ணன் ஆகியவர்கள் மட்டுமல்ல, நம் பக்கத்து படை தலைவர்களும் கூட பயங்கரமான உன்னுடைய வாய்களில் நுழைகின்றனர். சிலர் பொடிப்பட்ட தலைகளோடு உனது பல்லிடுக்குகளில் அடிபட்டு சிக்கி இருப்பதைக் காண்கிறேன். கடலை நோக்கி ஓடும் நதிகளின் வெள்ளங்களைப் போல் இந்த மானிட வீரர்கள் சுடர்விட்டு எரியும் உன் வாய்க்குள்ளே ஓடுகிறார்கள். விட்டிற்பூச்சிகள் கொழுந்துவிடும் நெருப்பில் வேகமாக வந்து விழுவதைப் போல் நாசமடைவதற்காகவே இந்த ஜனங்கள் அதிவேகத்துடன் உன் வாய்க்குள்ளே நுழைகிறார்கள். வெந்தழல் வாய்களால் சகல உலகங்களையும் சாப்பிட்டு முடித்து நாக்கை சுழலவிட்டு நக்கிச் சுவைக்கிறாய். உனது கொடுஞ்சுடர்களால் உலகையே எரிக்கிறாய். தேவதேவனே, உன்னை வணங்குகிறேன். உன்னை பற்றி அறிய விரும்புகிறேன். உன் செயலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பயங்கர மூர்த்தியாகிய நீ யார் என்று கூறி அருள்க. அதற்கு கண்ணன், உலகை அழிக்க வல்ல காலன் நான். அழிக்கும் இந்த காரியத்தை தான் தொடங்கியுள்ளேன். இதோ களத்திலே அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் நீ இல்லாவிட்டாலும் அழியத்தான் போகிறார்கள். இவர்களெல்லாம் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்கள். துரோணரும் பீஷ்மரும் கர்ணனும் ஜெயத்ரதனும் கூட ஏற்கனவே கொல்லப்பட்டவர்களே. இப்போது என் பொருட்டு நீ கருவியாக மட்டும்தான் இருக்கப் போகிறாய். எனவே இணையிலா இடதுகை வீரா, கவலையை விட்டு போரிடு. எதிரிகளை வென்று புகழுடன் வாழ்வாயாக. இணையில்லாத இந்த நாட்டை ஆழ்வாயாக. இந்த வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனன் கைகூப்பி நடுநடுங்கி வணங்கி எழுந்து மீண்டும் நடுக்கத்துடன் வணங்கி நாக்குழற கண்ணனிடம் நவில்கிறான். ரிஷிகேஷனே, உன் புகழ் பாடுவதில் உலகம் மகிழ்ச்சி அடைகிறது. அரக்கர்கள் எல்லாம் அஞ்சி நாலா பக்கமும் ஓடுகிறார்கள். சித்தர்கள் எல்லாம் வணங்கி பாடுகிறார்கள். இது மிகவும் சரிதான். ஏனெனில் பிரம்மாவுக்கும் பெரியவனான உன்னை எப்படி வணங்காமல் இருக்க முடியும்? உலகிலும் உனக்கு சமமானவனே இல்லை என்றால் உயர்ந்தவன் எங்கே இருக்கப் போகிறான்? பிரபஞ்சம் அனைத்திற்கும் நீயே தந்தை, நீயே வணக்கத்துக்குரியவன். உண்மையும் பொய்யும் கடந்த உன்னதமானவன், அழிவிலா பரம்பொருளானவன், ஆதி தேவன், புராண புருஷன், குரு சிரேஷ்டன், உலகை தாங்குபவன், அறிய தகுந்தவன், அனைத்தும் அறிந்தவன், பரமபதமானவன், எண்ணிலா வடிவம் கொண்டவன், எங்கும் நிறைந்தவன், வீரத்தில் உறைந்தவன், ஆற்றலில் உயர்ந்தவன். காற்றும் நீயே, காலனும் நீயே, மழையும் நீயே, மதியும் நீயே. மேலும் நீயே பிரஜாபதி, நீயே பிரம்மனின் தந்தை. உன்னை 1000 தடவையும் அதற்கு மேலும் வணங்குகிறேன். முன்புறமும் வணங்குகிறேன், பின்புறமும் வணங்குகிறேன், எல்லா பக்கங்களிலும் வணங்குகிறேன். அச்சுதா, உன் பெருமை அறியாமல் அன்பினாலும் அறியாத்தனத்தாலும் உன்னை தோழனாய் கருதி அடே கண்ணா, அடே யாதவா, அடே நண்பா என்றெல்லாம் ஏக வசனத்தில் அழைத்திருக்கிறேன். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உவந்து விளையாடும் போதும் ஏகாந்தமாய் இருக்கும் போதும் எத்தனையோ பேர் இருக்கும் போதும் ஏளனம் செய்து உன்னை நான் அவமதித்திருந்தால் அருள் கூர்ந்து அவற்றையெல்லாம் மன்னித்தருள்க. நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். மகனுக்கு தந்தை போலவும், தோழனுக்கு தோழன் போலவும், காதலனுக்கு காதலி போலவும் பிழை பொறுத்தருள்க. தேவதேவா, இதுவரை எவரும் கண்டிராத உன் தெய்வீக உருவைக் கண்டு நான் மட்டிலா மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தாலும் என் மனம் பயத்தால் நடுங்குகிறது.
மகுடம் தரித்து கதையும் சக்கரமும் கையில் ஏந்திய உன் பழைய உருவத்தை பார்க்க விரும்புகிறேன். 4 கைகள் கொண்ட அந்த நாயக உருவத்துடன் சேவை தர வேண்டுகிறேன். அதற்கு கண்ணன், அர்ஜுனா, நான் உள்ளம் குளிர்ந்து என்னுடைய யோகத்தினால் உனக்கு இந்த விஸ்வரூபத்தை காட்டினேன். வேதம் கற்றாலும் வேள்வி நடத்தினாலும் தவம் புரிந்தாலும் தானம் செய்தாலும் எவருமே காண முடியாத என் தெய்வீக வடிவத்தை இப்போது நீ கண்டு கொண்டாய். உன்னை தவிர வேறு யாரும் இதற்கு முன் இதை கண்டதில்லை. இந்த கோர வடிவத்தைக் கண்டு நடுங்க வேண்டாம், பயப்படாதே. மறுபடியும் மகிழ்ச்சியோடு என் பழைய வடிவத்தை பார். இவ்வாறு கூறிய கண்ணன் பயங்கரமான அந்த விஸ்வரூபத்தை மறைத்து சாந்தமயமான தன் இனிய வடிவத்தை மீண்டும் காட்டினான். அச்சத்தால் நடுங்கிய அர்ஜுனனை தேற்றினான். அர்ஜுனன் கூறுவான், ஜனார்தனா, இப்போதுதான் எனக்கு நிம்மதி. சாந்தமயமான உன் மோகன வடிவை கண்ட பிறகுதான் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. அதற்கு கண்ணன், பாண்டவா, எப்போது காண்போம் என்று ஏங்கி நிற்கும் தேவர்களும் காண முடியாத விஸ்வரூபத்தை நீ கண்டுவிட்டாய். வேதம் பயின்றும் தவம் இயற்றியும் தானம் செய்தும் காண முடியாத தெய்வீக ரூபத்தை கண்களால் உண்டுவிட்டாய். மாறாத பக்தி ஒன்றின் மூலமாகத்தான் இந்த நிலையில் என்னை காண முடியும். உள்ளபடி என்னை அறிய முடியும், அடைய முடியும். எனக்கு பலன் வேண்டாம், எல்லா உயிர்களுக்கும் நலன் வேண்டும் என்ற எண்ணத்துடன் என்னையே நினைத்தவனாய் எனக்காகவே செயல்படும் பக்தனே என்னை அடைகிறான். இத்துடன் 11ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.